சோழ நாட்டில் காரைக்கால் எனும் நகரில் தனதத்தர் எனும் வணிகர் ஒருவர் இருந்தார். அவர் வணிகர்களின் தலைவராக விளங்கினார். அவருடைய அருமை மகள் புனிதவதியார் இளமையிலேயே சிவபெருமானிடம் அன்புடையவராக இருந்தார். தனதத்தர் தம் மகளை நாகப்பட்டினத்தில் இருந்த நிதிபதி என்ற வணிகரின் மைந்தன் பரமதத்தனுக்கு மனம் செய்து கொடுத்தார். பரமதத்தன் சிறப்பாக வாணிபம் நடத்தி வந்தார். ஒரு நாள் பரமதத்தன் 2 மாங்கனிகளை தன் வணிக நிலையத்திலிருந்து வீட்டிற்கு அனுப்பினார். அப்பொழுது சிவனடியார் ஒருவர் மிகவும் பசியுடன் வந்தார். புனிதவதியார் அவருக்கு அமுது படைத்தார். அப்பொழுது கணவன் அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை அவருக்கு அன்புடன் அளித்தார். பரமதத்தன் மதிய உணவு சாப்பிட வீட்டிற்கு வந்தான். மாங்கனியை இலையில் வைத்தார். அது மிகவும் சுவையாக இருந்ததால் மற்றொரு மாங்கனியையும் கணவன் கேட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். இறைவனிடம் வேண்டினார். அருமையான மாங்கனி ஒன்று அவர் கையில் வந்து நின்றது. புனிதவதியார் அதனை கணவனிடம் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த கனி முன்னால் உண்ண கனியை விட சுவை மிகுந்ததாக இருந்தது. இதை போன்ற கனியை நான் எங்கும் கண்டதில்லை. இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார் கணவர். நடந்ததை சொன்னால் புனிதவதியார். கணவனோ நம்பவில்லை. இறைவன் அருள் என்றால் இன்னொரு கனியை வரவழைத்து கொடு பார்க்கலாம் என்றார். எம்பெருமானே, இன்னொரு கனி கொடுக்காவிட்டால் நான் சொன்னது அனைத்துமே பொய்யாகிவிடும் என கூறி இறைவனிடம் மீண்டும் வேண்டிக் கொண்டார். இறைவன் அருள் கூர்ந்து இன்னொரு மாங்கனியை அளித்தார். அதை கொண்டு வந்து அம்மையார் தன் கணவனிடம் கொடுத்தார். அவன் வியப்புடன் கையில் வாங்கினான். அது மாயமாக மறைந்து விட்டது. புனிதவதியாரை ஒரு தெய்வமாக மதித்து விலகி இருந்து வாழ்க்கை நடத்தினான். வெளிநாட்டில் வாணிபம் செய்து ஏராளமான செல்வத்துடன் பாண்டிய நாட்டில் குடியேறினான். அங்கு மற்றொரு பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தி வந்தான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்ற தன் முதல் மனைவியின் பெயரை சூட்டினான். சிறிது காலம் கழித்து அம்மையாரின் உறவினர்கள் பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருப்பதை அறிந்து அவனிடம் புனிதவதியாரை கொண்டு போய் விடலாம் என முடிவு செய்தனர். பரமதத்தன் அம்மையாரை கண்டதும் அவர் காலில் விழுந்து வணங்கினான். இவர் நாம் எல்லோரும் வணங்குவதற்குரிய தெய்வம் என்றான் பரமதத்தன். இவர் எண்ணம் இதுவானால் இவ்வுடல் எனக்கு வேண்டாம். அடியேனுக்கு முதுமை தோற்றம் கொடுத்து அருள்வாயாக என்று கடவுளை வேண்டினார். கையிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலினால் விரைந்து சென்றார் அம்மையார். அங்கு காலால் நடந்தால் தவறு என்று தலையாலே நடந்து சென்றார். அம்மையார் இறைவன் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அங்கு இறைவன் ஆடும் திருக்கோலத்தை கண்டு பதிகங்கள் பாடி மகிழ்ந்தார்.